we decided that நிறைய கீ மொமெண்ட்ஸில் வந்து வில்லுப்பாட்டு வரணும். ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு மெயின் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்து வில்லுப்பாட்டில் நடந்தால் இன்னும் அந்த எலமெண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் will be more highlighted அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு we started doing that. இதே பயங்கரமா இருக்கடே உனக்கு. எனக்கு கதையே சொல்ல ஆரம்பிக்கல. பைரி itself was a very good rooted film and அங்க வந்து I had a lot of space to go into the roots and explore that and then score it like that. புறா பறந்ததே 26 மணி நேரம் 5 நிமிஷம். அது ஃபிலிம்காக பண்ண சாங்கே கிடையாது, அது ப்ரொமோஷனாக பண்ண சாங். அண்ட் ஐ டுக் அ லிட்டில் பிட் ஆஃப் லிபர்ட்டி பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொமோ சாங் டு ரைட் மோர் அபவுட் மை இமோஷன்ஸ், அபவுட் மை லைஃப். அதை ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சாங்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேனே தவிர அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சொன்ன மாதிரி ரூட்டட் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பிகாஸ் ஐ ஹேட் நோ பேக்ரவுண்ட் சப்போர்ட் when I came from Madurai to Chennai. So obviously there will be a lot of rejections. That's what I was about to ask you. Exactly. So அதெல்லாம் தாண்டி உடைச்சு வர்ற அந்த ப்ராசஸ் பற்றின ஒரு சாங் தான் இது. That's why that song. நியூ கமரா ஒரு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு ஹைட்டுக்கு போகணுன்னா யூ ஃபர்ஸ்ட் நீட் டு பி நம் டு ரிஜெக்ஷன், இல்லைனா அந்த ஸ்டேஜை தாண்டியே போக முடியாது. தடம் மூவி நீங்கள் பண்ணியிருந்தீங்க மகிழ் திருமணி அவர்களோட. ஸோ விடாமுயற்சி பற்றி ஏதாவது சொன்னாரா? he'll just keep things to himself and he'll just focus on work. படம் முடிச்சுட்டு வரும்போது தான் நமக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. I get a lot of DMs. நான் இன்ஸ்டாகிராமில் ஜென்ரலி என்னோட ப்ராசஸ் எல்லாமே போடுவேன், இப்படி தான் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் வெரி ஓப்பன் அபவுட் இட். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, ஐ வாண்ட் டு அசிஸ்ட் யூ, நான் அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, நான் ஒரு நாள் யோசிச்சேன், சரி இப்படி தானே நம்மளும் ஒரு காலத்தில் இருந்திருப்போம். ஐ நெவர் அப்ரோச் எனிபடி லைக் திஸ், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர். ஒரு லாஸ்டான ஒரு ஸ்டேஜ், எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு கைடன்ஸ் இல்லை, ஒரு மென்டார் இல்லை. எனக்குமே ஒரு மென்டார் இருந்ததில்லை இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும். ஸோ ஐ தாட், வை ஷுட் ஐ நாட் கிவ் தட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிஷியன்ஸ் கம்மிங் இன். பைரி மூவி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு? வாட் டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. லாட் ஆஃப் குட் ஸ்டஃப் இஸ் பீங் டோல்ட். இதை நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஒரு எல்லாமே ஒரு நியூ ஃபேஸஸ் இருக்கிற ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கல. பட் ஆடியன்ஸ் அகெயின் ஹவ் ப்ரூவன் தட் நல்ல கண்டென்ட் கொடுத்தா அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்துட்டு இன்ட்ரோ சாங்கில் வந்துட்டு நீங்கள் அந்த வில்லு பாட்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க. why did you use it? Like, what is the reason behind it? அது வந்து டைரக்டர் இந்த படத்தை எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு வில்லுப்பாட்டு ஸ்டேஜில் சொல்லும் போது அந்த நரேஷன் தான் இந்த கதை அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு படத்தை. ஸோ we decided that நிறையா கீ மொமெண்ட்ஸில் வந்து வில்லுப்பாட்டு வரணும். ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு மெயின் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்து வில்லுப்பாட்டில் நடந்தால் இன்னும் அந்த எலமெண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் will be more highlighted அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு we started doing that. அண்ட் இப்போ வர மூவிஸில் வந்துட்டு லைக் the songs are very less. The promo song is there and the title track அந்த மாதிரி தான் வந்துருக்கு. பட் வாட் இஸ் யோர் ஸ்டைல்? லைக் யூஸிங் அ லாட் ஆஃப் சாங்ஸ் வித் சிங்கர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை வந்துட்டு யூ ஆல்சோ வாண்ட் லைக் சாங்ஸ் டு பி லெஸ் அண்ட் மோர் ஆஃப் மியூசிக் கைண்ட் ஆஃப்? இல்லை, ஐ எம் அ சாங் பர்சன் பிகாஸ் சாங்ஸ் ஹாவ் அ ஷெல்ஃப் லைஃப் மோர் தென் த மூவி. ஏன்னா ஒரு படமே வரும், ஒரு சீசனில் இருக்கும், மறந்துடுவோம், ஆர் அப்பப்போ ரீவிசிட் பண்ணுவோம். பட் சாங்ஸ்ன்றது வந்து எப்பயுமே நம்ம ஃபோனில் நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இட் வில் பி வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். And that will keep reminding us about the movie as well. So அந்த ஒரு படத்தோட ஒரு பர்மனெண்ட் ஒரு ஃபுட்பிரிண்ட்டாக ஒரு சாங் வந்துடுது நம்மளோட பிளேலிஸ்ட்டில், எவ்ரிடே லைஃப்லேயுமே வந்துடுது. ஸோ அதனால் சாங்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நல்லது தான். பட் அந்த படத்துக்கு அது தேவைப்படணும். இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதில்ல. ஸோ இப்போ வந்துட்டு மூவிஸ்க்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்களோ வந்துட்டு அந்த படத்தோட அந்த ஓஎஸ்டிக்கு வந்துட்டு பீப்புள் ஆர் ரியலி வெயிட்டிங் அண்ட் இட் இஸ் அ ப்ரெஷர் ஃபார் த மியூசிக் டைரக்டர். So what do you think about that? I think it's a good thing because RR நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு டைம் தாண்டி இப்போ அதை மட்டுமே நிறைய எக்ஸ்க்ளூசிவாக கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் வந்துட்டது ரொம்ப ஒரு ஹெல்தியான விஷயம் தான். ஏன்னா சாங்ஸில் எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயுமே எஃபர்ட் போடுறோம். பட் அது எல்லாமே வந்து அந்த சீனை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால அது ஓவர் ஷேடோ ஆகிடுது. ஸோ ஓஎஸ்டியாக ரிலீஸ் பண்ணும்போது we are very satisfied. பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப பார்த்து பண்ணுவேன், இது எல்லாமே வந்து எல்லாம் தெரியுதேன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். தடம்கே இன்ஃபேக்ட் நான் வந்து தட் வாஸ் லாங் பேக், அப்போயே வந்து நானே வாலண்டரியாக வந்து ஓஎஸ்டிஸ்லாம் ரெடி பண்ணி, ஆடியோ லேபிளே கேட்கல, நானே ரெடி பண்ணி ஒரு ஜூக் பாக்ஸ் மாதிரி பண்ணி ஆடியோ லேபிள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் யூடியூப்லன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்துட்டு இப்போது பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி பேசும்போது
Pizza 3ல வந்துட்டு you experimented a lot, like comparatively there's a lot of experiment in that. So இப்போ வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ற அந்த சத்தம் கூட வந்துட்டு you thought it would work for the film and the scenes. ஜென்ரலா அதை யூஸ் பண்ணுவாங்க, பட் வந்துட்டு அது இப்போ டோர் ஓப்பன் பண்றாங்கன்னா அதுக்காக தான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. பட் you use it as a music. What made you think like that? What was that inspiration? See, that movie process itself, அதை நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். பீட்சா 3யோட மியூசிக்கை பண்ணி முடிச்சுட்டு நான் படம் ஃபுல்லாக பார்க்குறேன். ஐம் லைக் ஓகே, திஸ் இஸ் நைஸ், பட் எதுவுமே புதுசாக இல்லை, ரெவல்யூஷனரியாக ஒன்றுமே இல்லை இதில் அப்படின்னு எனக்கு டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, என்ன பண்ணலாம், இந்த வெர்ஷன் இருக்கட்டும், பட் ஸ்டில் வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் ஹண்டிங் ஃபார் அ பியானோ. ஒரு 200-year-old பியானோ அதெல்லாம் தேடி அதுலேருந்து மியூசிக் பண்ணி அப்புறம் நிறையா சிங்கர்ஸ் வச்சு நிறையா குரூப் ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற போது, அந்த ஒரு கிரியேட்டிவ் பீக்கில் இருக்கும் போது நமக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி சவுண்ட்ஸாக தான் கேட்கும். ஏன்னா வந்து அந்த ஒரு ஐ புட் மை மைண்ட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் அ திங்கிங். எப்படி ஒரு உடஞ்சி போன இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு ஸ்கோர் கிரியேட் பண்ணுறது, அந்த ஒரு ஜோனில் இருக்கும் போது திடீர்னு நமக்கு ஒரு சவுண்ட் எங்கேருந்தோ வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த டோர், அதில் இருக்கிற அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக சூப்பராக இருந்துச்சு. So I used it. Yeah. Okay. And you were talking about the chorus right now, right? Like அப்போ வந்துட்டு அந்த கோரஸ் பாடும்போது ஜென்ரலாக இந்த ஹாரர் மூவிஸ்லாம் வந்துட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் how did you like decide, okay, these are the words that is supposed to be said in chorus and இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு I saw that thing. ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அது இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வாட் இஸ் தட்? That's just a musical intuition. Because அதுக்கு ஒரு ஃபார்மேட்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த சீனில் இந்த இமோஷன் இவோக் பண்ணணும், அந்த இமோஷன் இவோக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேர்ட்ஸ் வேணும், இந்த சீன் என்ன, இதுக்கான ஆடியன்ஸ் என்ன, நம்ம சிங்கர்ஸ் யார், இது மூணுமே வர்ற ஒரு மிடில் பாயிண்டில் தான் அந்த சிலபிள்ஸை டிசைட் பண்ணேன். அந்த சிலபிள்ஸை டிசைட் பண்ணி அங்கேயே கொஞ்சம் ட்வீக் பண்ணி இது ஒர்க் ஆகாது அப்படின்றத ஒரு ஆன் த ஸ்பாட் டிசிஷன் தான். அண்ட் இப்போது ஒரு சீனுக்கு மியூசிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் யூ ஹேவ் டு நோ லைக் எங்கே வந்துட்டு மியூசிக் போடாமல் இருக்கிறதும் வந்துட்டு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் தட் இஸ் யோர் கால் அட் டைம்ஸ். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? As a silence, silence as also your touch. ஹாரர் படத்துக்கு மெயினாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பைரி மாதிரி படங்கள்லையும் கூட நிறையா சைலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சம்டைம்ஸ் யூ நீட் டு லெட் த மூவி ப்ரீத், have its own course of settling down into the next scene. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையுமே வந்து சைலன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ பிலீவ் அ குட் மியூசிக் டைரக்டர் நோஸ் when to use music and when to use silence in the right way to impact that scene more. Okay, and you've done a lot of Malayalam films also. So Tamil industry la vandu definitely you had a lot of experimental works and all, but definitely இப்போ வந்துட்டு Malayalam industry வந்துட்டு அவங்க மூவி மேக்கிங்கே ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு மூவி மேக்கிங் பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்குமே நிறைய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். ஸோ அங்கே நிறைய வரவேற்பு வந்துட்டு இருக்கு மியூசிக்கு. ஸோ லைக் நீங்கள் என்ன அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க? இல்லை, ஸ்பீக்கிங் ஆஃப் மலையாளம் மூவிஸ், ஆக்சுவலாக பைரியே வந்து இட்ஸ் லைக் ஒரு மினி மலையாளம் படம். ஐ வுடன்ட் சே தட், பட் that flavor we all expect from Malayalam movie, அது கண்டிப்பாக இதில் இருக்குது. ஐ பிலீவ் மலையாளம் சினிமாவில் என்னென்னா ஆத்தென்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுவாங்க, டு தேர் ரூட்ஸ், டு தேர் சரௌண்டிங்ஸ், அந்த லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அது எல்லாமே தான் நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இன்னுமே எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ஆடியன்ஸோட டேஸ்ட் அந்த மாதிரி இவால்வ் ஆகிடுச்சு. பட் இப்போ பைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி ஆத்தென்டிக் டு இட்ஸ் ரூட்ஸ். இப்போ இதுதான் ஒரு சரௌண்டிங், நாகர்கோயிலில் ஒரு புறா வளர்க்குற ஒரு கேங் வார், அதனால் நடக்கக்கூடிய ஒரு செட்டப், அது எப்படி இருக்குமோ அது 100% ஆத்தென்டிக்காக அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ பைரி இட் செல்ஃப் வாஸ் a very good rooted film, and அங்கே வந்து I had a lot of space to go into the roots and explore that and then score it like that. Bro, talking about this film being a rooted film, Falcon in the Sky அப்படின்றது வந்துட்டு I thought it was a very western influenced song. அது வந்துட்டு how did you think this might work for this song? I'm not saying it didn't work or something, I love the song, பட் நீங்கள் எப்படி தோணி இருக்கும்ல இந்த ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்குது, பட் யூ கிவிங் சம்திங் விச் இஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் டு இட். ஸோ வாட் மேட் யூ திங்க் தட் ஓகே திஸ் வில் ஒன்லி பிகாஸ் இட் வாஸ் நாட் இன் த மூவி. அது ஃபிலிம்காக பண்ண சாங்கே கிடையாது, அது ப்ரொமோஷனாக பண்ண சாங். அண்ட் ஐ டுக்
a little bit of liberty because it's a promo song to write more about my emotions, about my life. அதை ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சாங்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேனே தவிர அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சொன்ன மாதிரி ரூட்டட் படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அந்த படத்தில் இருக்கிற ஒரு கோரையும் எனக்குள்ளே இருக்கிற இன்டர்செக்டிங் ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்காகவும் சரி, ஒரு எப்படி ஒரு ரெபல், அந்த பாட்டோட லிரிக்ஸ் நோட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் நான் எழுதியிருப்பேன். It's about how someone rebels against everything that's against him and then he still flies very high beyond everything. அப்படின்றதான் அந்த பாட்டோட கண்டென்ட். இங்கே படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு his passion will be to do pigeon racing, பட் அதெல்லாம் எல்லாருமே தடுப்பாங்க, நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ he breaks all that boundaries and goes beyond, he flies beyond. என்னோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு, because I had no background or support when I came from Madurai to Chennai. So obviously there will be a lot of rejections. That's what I was about to ask you. Exactly. Like you actually I'm sorry, you were saying something. Yeah, so அதெல்லாம் தாண்டி உடைச்சு வர்ற அந்த ப்ராசஸ் பற்றின ஒரு சாங் தான் இது. That's why that song needed that flavor and that's why I made it in a very rock, very contemporary style. So like talking about these rejections and all, so definitely I saw one of your Instagram posts saying that how to face rejections, and you had these pointers stated that idallam pannina konjam you'll feel better or something. So you would have faced a lot of struggles. Let's talk about your struggles and all. அது அப்படி நீங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ்னு ஒரு அம்பரலா டேர்ம்ல போட்டா ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கும்ல. Yeah, still there's a lot of rejections. It never ends actually, if you ask me. Rejection is not just a project coming or not coming. அது மட்டும் ரிஜெக்ஷன் கிடையாது. நம்ம கிரியேட்டிவ் லெவல்லையுமே நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு டைரக்டர் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் த்ரோ பண்ணலாம். when you're working on something you're not in the same wavelength, அதுவுமே ஒரு ரிஜெக்ஷன் கேட்டகரியில் தான் வரும். பட் ஐ திங்க் primarily the rejection that we all talk about is opportunities. When we try to go to the next level, அது வந்து நடக்காமல் இருக்கிறது, இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக முடியாமல் சம்திங் இஸ் ஆல்வேஸ் பீங் ரிஜெக்டட் அப்படின்ற அந்த ஒரு ரிஜெக்ஷன். ஸோ அது நிறையாவே இருந்துச்சு. பட் ஐ டென்ட் மைண்ட், ஐ நியூ இட் வாஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. இப்போது ஒரு நியூ கமராக ஒரு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு ஹைட்டுக்கு போகணுன்னா யூ ஃபர்ஸ்ட் நீட் டு பி நம் டு ரிஜெக்ஷன், இல்லைனா அந்த ஸ்டேஜை தாண்டியே போக முடியாது. ஸோ ஐ மேட் ஷுர் தட் வாஸ் பார்ட் ஆஃப் மை சிஸ்டம். இது கண்டிப்பாக நடக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கண்டிப்பாக தெர் பி லாட் ஆஃப் டவுன் டேஸ். லைக் பீயிங் அ கிரியேட்டர் இன் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, எனக்கு மற்ற இடத்துல தெரியல, பட் இன் தமிழ்நாடு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். You always have a lot of down days. You don't know if you're going to make it. Your aspirations are too high. You see people around, doing really good because social media is projected like that. Maybe they're also having their down days. நமக்கான அது தெரியாது. நம்ம பார்க்குறது எல்லாமே எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் கரெக்டாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணும். அது எல்லாமே தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது. இஃப் யூ ஹேவ் டஃப் ஸ்கின் டு கோ பியாண்ட் தட் ஒன்லி யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதை புரிஞ்சுட்டு எப்போ நம்ம போகிறோமோ அப்போ கண்டிப்பாக ஒன் டே யூ வில் ரீச் வை யூ வாண்ட் டு கோ. ஓகே, அது வாஸ் ரியலி மோட்டிவேட்டிங் ஆக்சுவலி. தடம் மூவி நீங்கள் பண்ணியிருந்தீங்க மகிழ் திருமேனி அவர்களோட. ஸோ அது இட் வாஸ் அ பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கப்புறம் உங்களோட ஏதாவது கான்வர்சேஷன் நடந்துச்சா? அடுத்து அவர் அஜித் சார் வச்சு படம் பண்ண போகிறாரு, விடாமுயற்சி. நிறைய பேசுவேன் அவர்கிட்ட. இஸ் லைக் அ பிக் பிரதர் டு மீ. ஸோ அவர்கிட்ட நான் அப்பப்போ நிறையா பேசுவேன். சம்டைம்ஸ் த ப்ராஜெக்ட்ஸ் happen, we get together. Sometimes if Ajith sir வந்து he has his own அவருக்கு ஒரு டீம் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ப்ரொடக்ஷனோட டெசிஷனும் உள்ள வரும். So that way we have other conversations apart from projects as well. So விடாமுயற்சி பற்றி ஏதாவது சொன்னாரா? இல்லை, அதான் எதுவும் சொல்ல, அவர் ஜென்ரலாக பேசுவோமே தவிர அதை பற்றி தடம் டைம்லேயே அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். தடம் பற்றி ஒர்க் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். he'll just keep things to himself and he'll just focus on work. படம் முடிச்சுட்டு வரும்போது தான் நமக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி எக்ஸ்பெக்டிங் சம்திங் ரியலி பிக் ஃப்ரம் him. ஓகே, அண்ட் நீங்கள் வந்துட்டு you're doing a lot of like programs and all to for a start, like ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வந்துட்டு பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்தது? லைக் ஐ saw one of your மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஆமாம், நான் என்ன யோசனா, லைக் ஐ கெட் அ லாட் ஆஃப் டிஎம்ஸ். நான் இன்ஸ்டாகிராமில் ஜென்ரலி என்னோட ப்ராசஸ் எல்லாமே போடுவேன், இப்படி தான் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் வெரி ஓப்பன் அபவுட் இட்.
ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க, ஐ வாண்ட் டு அசிஸ்ட் யூ, நான் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரின்னு நான் ஒரு நாள் யோசித்தேன், சரி இப்படி தானே நம்மளும் ஒரு காலத்தில் இருந்திருப்போம். ஐ நெவர் அப்ரோச் எனிபடி லைக் திஸ், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர். ஒரு லாஸ்டான ஒரு ஸ்டேஜ், எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு கைடன்ஸ் இல்லை, ஒரு மென்டார் இல்லை. எனக்குமே ஒரு மென்டார் இருந்ததில்லை இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும். ஸோ ஐ தாட், வை should I not give that to the next generation of musicians coming in? நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, நம்ம அதை பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தது தான் அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். அண்ட் ஐ ஹேட் அ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல. தென் ஆஃப்டர் சீயிங் த ரெஸ்பான்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் ஐ நாட் ஓன்லி செலக்டட் சம்படி, ஒரு பையனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி he did the mentorship program with me and he is still a part of my team. அதை தாண்டி அதுலேருந்து சில நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள ரெகுலராக என்னோட ஒர்க்ஸில் ஒரு மியூசிஷியனாவோ இல்லை ஒரு சிங்கராகவோ இல்லை அப்பப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் ஒரு எலமெண்ட்டாவோ அவங்களையும் நான் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. அண்ட் யூ said நிக்காம முன்னேறு சாங் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது, மோட்டிவேஷனலாக. ஒரு இன்னொரு சாங் எழுதுறதுக்கு வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் லைக் மோட்டிவேட்டட் மீ ஃப்ரம் இன்சைட். அது என்ன சாங், அது எப்படி, வாட் ஹேப்பன் லைக்? No, it was a different, அந்த டைமில் நான் என் பிளேலிஸ்ட்டில் இருந்த ஒன் ஆஃப் த சாங்ஸ் அந்த சாங். அதே மாதிரி சிமிலர் சுச்சுவேஷன் வந்து டைரக்டர் ஒரு எறும்பு படத்துக்கு சொன்னார். ஓகே, இது நான் அந்த சாங் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சாங் வேறு ஜானராக இருந்தாலும் தட் இமோஷன் in that song and what Sean Roldan has brought to that song as a composer and everything, அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் டக்குன்னு கூப்பிட்டு ஷான் ரால்டனை பாடுங்க அப்படின்னு சொல்லி, he really liked the song when I asked him and then we collaborated for that. Okay. And you were saying you kind of connect your personal emotions with your song if it has a similar idea அப்படின்னு சொல்லுவீங்க. வேறு என்னென்ன சாங்ஸ்க்குலாம் யூ ஹவ் கனெக்டட் லைக் இன் மலையாளம் ஆர் ஈவன் இன் தமிழ் சினிமா? என்னென்ன சாங்ஸ்க்குலாம் நீங்கள் அந்த மாதிரி யோர் இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வந்து கொடுத்ததுன்னா எந்த சாங்ஸ்லாம் சொல்லுவீங்க? நான் கம்போஸ் பண்ணதா இல்லை கம்போஸ் சாங்ஸ்? ஓ, மை ஓன் சாங்ஸ். விதி நதியேன்னு ஒரு சாங் தடம்ல இருந்து, தட் வாஸ் அ ரியலி யுனீக் சுச்சுவேஷன். அது டைரக்டர் சொல்லும் போதே வந்து இட் இஸ் a ஜென்ரல் சாங் அபவுட் லைஃப் அண்ட் ஹவு லைஃப் ஃப்ளோஸ், த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஃபிலாசபிக்கல் சாங். அது ரொம்பவே எனக்கு உள்ளே இருந்து வந்த ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு இமோஷனை. லைஃப் கோஸ் ஆன் நோ மேட்டர் வாட், இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், பட் ஸ்டில் த ஃப்ளோ ஆஃப் லைஃப் ரிமைன்ஸ் கோயிங், ஜஸ்ட் எம்ப்ரேஸ் இட் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் அது. ஸோ தட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் சாங். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லைங்களா, லைக் வந்துட்டு ஐ கைண்ட் ஆஃப் லைக் இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெஃபினட்டாக வந்துட்டு இப்போ ஒரு சாங், இப்போ இவ்வளோ சாங்ஸ் பண்ணுறோம், எல்லாமே வேறு வேறு ஜான்ராவில் இருந்தாலுமே, வென் பிகினிங் ஆஃப் யூர் கேரியர் யூ வுட் ஹவ் ஹேட் ஃபியூ இன்ஸ்பிரேஷன்ஸ், ரைட்? லைக் ஐ செட் இந்த சாங் வந்துட்டு த ஃபால்கன் இன் தி ஸ்கை வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு வெஸ்டர்ன் டச் மாதிரி இருந்தது. வில்லு பாட்டும் இருந்தது அதில், அந்த அதே சேம் மூவியில் இருந்தது. ஸோ who are your inspirations from your beginning stages? I have a lot of inspirations. நான் இப்போ வரைக்குமே என்னென்னா யாருக்குமே ரெஸ்ட்ரிக்டே பண்ணிக்க மாட்டேன். நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கேட்பேன், இன்டர்நேஷ்னல் மியூசிக் கேட்பேன், ரஹ்மான் சாரோடது கேட்பேன், ராஜா சாரோடது கேட்பேன். ஸோ எனக்கு இவங்க தான் பிடிக்குமா அப்படின்னா எனக்கு அது சொல்லவே தெரியாது. அந்தந்த பீரியடில் நம்ம அந்த ஜோனில் இருக்கும்போது என்னோடய பிளேலிஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரேண்டமாக பாப் மியூசிக் கேட்டுட்ருப்பேன். ஓகே. ரேண்டமாக ஐ மோஸ்ட்லி ப்ரிஃபர் நான் லிரிக்கல் ஸ்டஃப், ஓகே, ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் அந்த மாதிரி கேட்டுட்ருப்பேன். So it keeps differing and I think that's a good thing for me as a music director because like my influences keep expanding all the time and inspirations எங்க இருந்தாலும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். And horror movies பொறுத்த வரைக்கும் violin and orchestra are like I don't know, it is being used a lot. Correct. It's like ஒரு cliché னு சொல்ல முடியாது, but it is standard thing. Correct. So you also used it in Pizza 3. But why is it like that? And you used it in a different way, but correct. Still I'm asking like எதனால அப்படி யூஸ் பண்றாங்க? இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு டெம்ப்ளேட் ஆகிட்டதுனால நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. வை ஐ யூஸ்ட் இட் இஸ் பிகாஸ் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் தி ஆர்கெஸ்ட்ரா. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு வயலின் பிளேயர்ஸ் எல்லாமே சேர்ந்து வாசிக்கும் போது அதோட பியூட்டியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. அப்படி பார்த்தா நிறையா சாங்ஸ்லேயுமே வயலின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்றது நமக்கு மேஜராக இருக்கிறதே ஒரு 10-15 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ஓவராலாகவே. லைக் நிறைய ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, பட் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு 20 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் அந்த யூனிக்னஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வி ஆல் வுட் ஹவ் ஹேட் லைக் இந்த ஹீரோ கூட வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும் இன் யோர் பிகினிங் ஸ்டேஜ். ஹூ வாஸ் தட்? லைக் இந்த ஸ்டாரோட ஒர்க் பண்ணால் எனக்கு ரொம்ப
சந்தோஷமாக இருக்கும், I'll be very happy or something? கண்டிப்பாக ரஜினி சார் தான். ஓகே. ஏன்னா அவருக்கு ஒரு பிஜிஎம் பண்ணி அதை நின்றுச்சுன்னா that's it. That's something that is a peak of anybody's career in Tamil cinema. So அது கண்டிப்பா ரஜினி சாருக்கு தான். ஃபேன் பாயாவும் ரஜினி சார் தான் கண்டிப்பா ஆல் டைம் ஃபேவரட். ஸோ எங்களுக்காக ஏதாவது உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது ப்ளே பண்ணி சிங் பண்ண முடியுமா சார் எங்களுக்காக? பைரியிலேருந்து ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐவ் சங் தட் சாங். பொன் மனோபன் சொல்லிட்டு அவர் லிரிக் எழுதியிருக்காரு இதில். இட்ஸ் அ சாங் அபவுட் ஹவு எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ். அங்கே வந்து அந்த நாகர்கோயில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோட ஒரு சாஃப்டர் சைட் இந்த சாங். அது அவங்களோட லைஃப் ஸ்டைல் அது எல்லாமே சொல்கிற மாதிரி. அந்திவானம் அழகே அதிகாலை பனி அழகே அன்பின் வண்ணம் அழகே அழகே துள்ளும் இளமை சுகமே மனம் அள்ளும் மழலை சுகமே உயிர் கொஞ்சும் உறவோ சுகமே சுகமே சிறு மொழிரம் வாங்கி கருவிழி வெளிச்சம் ஏந்தி கருணை காலம் தருதே தருதே தாயின் மடியில் சாயும் சிறு சேயின் மகிழ்ச்சி போல ஒரு பொன்னுலகம் வருதே வருதே. பயங்கரம் ப்ரோ. இது நான் இன்னைக்கு கேட்டே இருப்பேன், இந்த சாங்கை மைண்ட் ஓடிட்டே இருக்கும். இட் வாஸ் லவ்லி ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் யூ. கேட்ட கொஷின்ஸுக்கு ரொம்ப அழகாகவே ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு பதில் சொன்னீங்க, பொறுமையாக பதில் சொன்னீங்க. இட் வாஸ் லவ்லி ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஐ ஹேட் ஃபன் டு.